வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம வந்து இந்த செட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இதை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா கவலைப்படாதீங்க, கூடிய விரைவில் கடவுள் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார், சீக்கிரம் நல்ல வீடு கட்டுவீங்க, பரவாயில்ல, ஓகே தான், 30,000க்கு இந்த செட்டு ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கூலிங் சீட்டு போடுங்கக்கா, அப்புறம் என்ன ஏதோ சிமெண்ட் சீட்டு போடுறீங்களா, கூலிங் சீட்டு போடுறீங்களா அப்படிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்படிலாம் ஓடு போடுறீங்களா அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. நான் வந்து சீட்டு தான் போட போகிறேன். நமக்கு வந்து ஓடு போடணுன்னா மேலே வந்து ரீப்பர் அடிக்கணும், அது செலவு அதிகம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் இப்போதைக்கு வந்து நம்ம கம்பி போட்டு ஓடு இது சீட்டு போட்டுக்குவோம். சீட்டு என்ன வெயில் நாளில் ஹீட் அதிகமாக ஆகும், அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தாலும் சுற்றி மரம் இருக்குது, ஹீட்டு அதிகமாக வருமா, மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக வரும்னு தம்பி சொல்கிறான். அது என்னன்னு தெரில, போட்டாலும் தெரியும். நான் ஃபஸ்ட்டு ஓடு போடணுன்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் ஓடு போட்டால் செலவு அதிகமாக ஆகுமா, ரீப்பர் செலவு, இந்த இதெல்லாம் அடிக்கிறதுலாம் அதில் நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வைக்கவே படாத பாடுபட்டு நான் வந்து இந்த செட்டு முடிக்கவே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் அடுத்தது இந்த சொச்ச வேலைக்கு வந்து கீழே மண் அடிக்கணும், உள்ளேயும் மண் அடிக்கணும், வெளியிலையும் மண் அடிக்கணும். இது ரொம்ப பள்ளமாக இருக்குது. வெளி சைடும் மண் அடித்து, வெளி சைடும் மண் அடிக்கணும், உள் சைடும் மண் அடிக்கணும். இந்த அளவுக்கு மண் வந்து மேடு ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடு ஏற்றணும், 2 பக்கமும் மண் அடித்து அணைச்சாதான் செவுறு சாயாதெல்லாம் சாஞ்சிருமா. அதுக்கு வந்து இந்த சந்துக்குள்ளே வந்து பெரிய ட்ரிப்பர் வர முடியாது. அதனால் இந்த டயர் வண்டி அவங்கள வந்து 2 நாளாக தேடிட்டுருக்கோம். டயர் வண்டி கிடைக்க மாட்டேங்குது. நம்ம அர்ஜென்ட்டுக்கு மண் அடிக்க அதெல்லாம் அடிச்சுட்டு தான் அதுக்கு அடுத்தது மேலே போடுறத பார்க்கணும். ஒரு வேலையாக தான் முடிக்கணும், நம்மள்கிட்ட சமாளிக்க முடியணும்ல. சின்ன சின்ன வேலையாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கணும். எல்லோரும் 1.5 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம், 1 கோடின்னு வீடு கட்டுறாங்க. இந்த 1 லட்ச ரூபா வீடு கட்டுறதுக்கே நான் இவ்வளோ பாடுபடுறேன். நான் எங்கே பெரிய வீடு கட்ட போகிறேன்? இதுக்கு வந்து காலையிலே சாயங்காலமும் தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த சிமெண்ட்லாம் அப்போ தான் செட் ஆகும் அப்படின்ட்டு. இது அஜய் வந்து டியூஷன் போயிட்டான். அஜய் இருந்தால் அஜய் அடிக்குவான், அதனால் நானே அடிச்சிட்டு இருக்கிறேன். அவனுக்கு இது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இல்லை எங்கம்மா நம்ம படுத்துக்கிறது, எங்கம்மா வைக்கிறது, சின்னோண்டு இருக்குது, நான் மட்டும் தான் இங்கே தங்கிக்கணுமா, அவன் வரமாட்டானா, அவன் எங்கள் வீட்டில் தான், அம்மா வீட்டில் தான் இருந்துக்கணும், நான் ஆயா வீட்டிலே இருந்துக்கிறேன், நீயே போய் எங்கள் வீட்டில் தங்கிக்கி, எனக்கு இது பிடிக்கல, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறான். அவன் தான் சொன்னான் வீடு கட்டணும், நமக்கு தனியாக வீடு கட்டணும்னு. இப்போ என்னன்னா இப்படி மாற்றி சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு பிடிக்கலையா, அவனா வீடு தான் என்ன நினச்சிட்டான், எல்லாரும் பெருசாக கட்டுறாங்களா அது மாதிரி நினச்சிட்டான். அதை கட்டுறதுக்கு ஒரு நேரம், நல்ல நேரம் வந்தால் அடிக்க கட்டுற சூழ்நிலை வந்தால் கட்டி தான் ஆகணும். பாப்பு கடவுள் எல்லாம் வழி விடுறாருன்னு இப்படியேவா காலம் போயிடும். இப்போதைக்கு வந்து நாங்கள் 2 பேரும் படுத்து எந்திரிக்கிற அளவுக்கு இடம் இருந்தால் போதும். அதாவது எங்களுக்கு ஜாமானை வச்சுட்டு படுத்து எந்திரிக்கிற அளவுக்கு இருந்தால் இடம் போதும் அப்படின்னு நினச்சி தான் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதை காசு கூட கடன் வாங்கிடலாம் மாட்டிருக்கு. காசு கிடச்சா ஆள் கிடைக்கல, ஆள் கிடச்சா காசு கிடைக்கல. காசு கூட அங்கேயும் இங்கேயும் போய் நடந்து கையில் காலில் விழுந்து ஒரு 2-3 இடத்துல 20,000 கடன் ஏதோ ரெடி பண்ணி சொல்லி வச்சுருக்குறான். அது பணம் கூட கடன் வந்துட மாட்டிருக்கு. இந்த மண் அடிக்கிறதுக்கு வேறு ஆள் 2 ஆள் கொண்டு வந்து டயர் வண்டியில் கொட்டணும், 2 ஆள் வெட்டி வைக்கணும். என் தங்கச்சி வீட்டில் வந்து கிணறு வெட்டின மண் கிடக்கு, அந்த மண்ணை தான் வச்சு அடிக்கலான் இருக்கோம். நாளைக்கு ஆள் கிடைக்குமா என்னன்னு தெரியல. நாளைக்கு வண்டியும் கிடைக்கணும், ஆளும் கிடைக்கணும். வெறும் வண்டியை வச்சு என்ன பண்ணுறது? டயர் வண்டியும் கிடைக்கணும், 4 ஆள், குறைஞ்சது 4 ஆளாவது வேணும். அப்புறம் தங்கச்சி வீட்டுக்காரு, தம்பி, இவங்கள வச்சு அப்படியே இருக்கிற ஆளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். பழமொழி சொல்லுவாங்க, கல்யாணத்தை பண்ணி பாரு, வீட்டை கட்டி பாரு. அது உண்மைதான். அந்த காலத்தில் எதையும் அர்த்தம் தான் சொல்லு, அது உண்மைதான். இந்த சின்ன குடிசையாக இருந்தாலும் இதுக்கு கரெக்டாக ஆள் ரெடி பண்ணி, காசு ரெடி பண்ணி, செட் பண்ணி ஊடாக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிட மாட்டேங்குது. வெறும் செவுத்த வச்சதுக்கே எனக்கு பெரிய மலையை தூக்கி தள்ள வச்ச மாதிரி இருக்குது. இன்னும் சொச்ச வேலையெல்லாம் முடித்து, வீட்டு வேலையெல்லாம் முடித்து, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நிம்மதியாக
நாங்கள் படுத்து எழுந்திரிக்கணும்னா அதுக்கு இன்னும் எவ்வளோ போராட்டங்கள் இதில் என்ன இருக்குது, எவ்வளோ செலவு இருக்குது, எவ்வளோ இது இருக்குன்னு தெரியல. எல்லாத்தையும் போராடி தானே ஆகணும், வேறு வழி இல்லை. தலையில் எழுதுறது என்னவோ அதான் நடக்கும். சரி, ஓகே நண்பர்களே, அதான் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அக்கா உடைய வேலை நீங்கள் நல்லா இருக்கீங்க அக்கா, நல்லா இருக்கீங்க அக்கா அப்படின்னு எல்லாரும் ஆர்வம் சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சத்தியமாக. அப்புறம் அதுவும் இல்லாமல் எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. லாங் வீடியோ மெயினாக பாருங்கள். அதாவது வந்து சப்ஸ்கிரைபர் எந்தளவுக்கு பார்க்குறாங்களோ அந்தளவுக்கு தான் வந்து நம்ம வீடியோ ரீச் ஆகுமா, அது டாலர். இப்போ ஒரு வீடியோ நான் டெய்லி இப்போ போடுற வீடியோ எல்லாமே ஒரு 1000 வியூஸுக்கு தான் போகுது. அந்த 1000 வியூஸுக்கும் $1 ஏற மாட்டேங்குது. 20%, 22% தான் ஏறுது. ஏன்னா சப்ஸ்கிரைபர் பார்க்குறது 12% தான். நான் சப்ஸ்கிரைபர் 82%, 88% நான் சப்ஸ்கிரைபர் தான் பண்ணுறாங்க. அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க 12% தான் பார்த்துருக்காங்க. யூடியூப்ல ஸ்டுடியோவில் காட்டுது. அதாவது நம்ம சொந்தங்கள் எல்லாருமே தயவு செஞ்சு மக்களே என் வீடியோ எல்லாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் சனாபனிதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே பாய். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். அடுத்து வந்து மண் அடிக்கிற வீடியோ தான் போடுவோன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து டயர் வண்டியும் கிடைக்கணும், ஆளும் கிடைக்கணும், பணமும் ரெடி பண்ணிக்கணும். அடுத்த வேலை அதான். இது வந்து இப்போ 1 வாரமாக தண்ணி அடித்தாச்சு. இதுக்கு மேலே அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். சரி, ஓகே நண்பர்களே, பாய்.